கதெல்லாம் கரெக்டாக தான் எழுதுறீங்க. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் எல்லாமே ஓகே தான். பட் டூ அட்ரஸ் தப்பாக இருக்கு. நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அதை கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன் யூனியன் கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க? தலித் மக்கள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்தினா, அவனை படுகொலை செஞ்சா, அவனோட வீட்டை நீங்கள் கொளுத்தினா, உங்களால் ஒருபொழுதும் நீதிபதி ஆக முடியாது. குற்றவாளியாக தான் நீங்கள் ஆக முடியும். பன்னீர் இளைஞர்கள் எல்லாருமே வந்து சாதி வெறி பிடிச்சவங்க அப்படின்னு நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்க விரும்பல. அவங்க நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் வழி நடத்துறீங்க, அந்த விதத்தில் தான் அவன் எக்ஸ்போஸ் ஆவான். நீ வந்து உனக்கு வந்து வெறி வரணும், நீ நம்ம ஆண்ட பரம்பரை, நீங்கள் வந்து உன்னுடைய புஜத்தை உயர்த்தி கொண்டு நட அப்படின்னு சொல்கிறீங்க. இவங்களை அந்த மாதிரி நீங்கள் வந்து சாதி ரீதியாக வந்து வெறி ஏற்றி விட்டுட்டு நீங்கள் வந்து டால்ஃபின் வியூ பார்க்க போயிடுவீங்க. புல்லட் ஓட்டிட்டு வந்தான்றதுக்காக நீ அவனை கையை பிடிச்சி வெட்டுற. ஆனால் நீ அவனை வெட்டிறதுனால நீ எந்த ஒரு உயர்வான பதவிக்கு நீ உன்னால் போக முடியாது. உனக்கு மேலே அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவிகளை அனுபவிச்சுக்கிட்டு உனக்கு மேலேயே பறந்துட்டு இருக்கிறான் ஒருத்தன். திருப்பி அடிப்போம், தேடி போய் அடின்னு சொல்லலை எங்கள் தலைவர். யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க சும்மா ஊர் தெருவுக்குள்ள புகுந்து சும்மா இருக்கிறவனை போய் தேடி போய் அடின்னு சொல்லலை. குறிப்பா பர்சன்டேஜ் பார்த்தா இவங்களை விட அவங்க தான் டபுள் மடங்கு பாதிக்கப்படுறாங்க. இப்போ இதை எதிர்த்து அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கான வந்து ஒன்றிய அரசு நோக்கி கேள்வி கேட்டிருக்கிறாரா, மோடியை நோக்கி கேள்வி கேட்டிருக்கிறாரா? முதல்ல இவர் கேள்வி கேட்கறதுக்கு இவர் நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கிறாரா? நாடாளுமன்றத்தில் வந்து இவர் யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ்? டைம் ஆயிடுச்சுன்னு நாங்கள் சட்டமன்றத்துக்கு போகணும்னு சொல்லக்கூடிய ஜி.கே. மணி அவர்களை நீங்கள் என்ன போயிட்டு அங்கே கிழிச்சிட போறீங்க, அங்கே போயிட்டு என்ன உங்களால் செஞ்சிட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி முகம் சுளிக்கும் அளவு அவர் வந்து அவருடைய நடவடிக்கை இருந்தது. Taste the Daily. நாதஸ் மீனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க விசிகாவின் கொள்கை பரப்பு செயலாளரும் வழக்கறிஞருமான திரு மோசஸ் அவர்கள் நம்முடன் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். சரி, இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாமக சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா சோழ மண்டல மாநாடு, சமூக நல்லிணக்க மாநாடுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதில் வன்னியர் சங்க மாநாடாக இருந்தாலும் எல்லாரையும் கூப்பிட்டுருந்தாங்க. இவர் ஏர்போர்ட் மூர்த்தி உட்பட பல பேர் வந்து பேசியிருந்தாங்க. ராமதாஸ் அவர்களும் பேசுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவனை நான் தான் வந்து வடக்குக்கு வர சொன்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு. இவ்வளோ விஷயம் இப்போ பேசியிருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த மாநாடு முடிஞ்சு அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாமகவினர் விசிகாவினரோட கொடிக்கம்பத்தை சேதப்படுத்தியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறது? வெறும் மாநாடு வந்து மேலோட்டமாக வந்து இவங்க பேசிட்டு உள்ள இன்னும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு பார்க்குறதா, இல்லை இந்த பிரச்சனைக்கான அடித்தளம் என்ன? அதாவது அவங்க எந்த விஷயத்தை வந்து விதைச்சிருக்கிறாங்களோ, அவங்கள எப்படி அவங்க வந்து எஜுகேட் பண்ணியிருக்கிறாங்களோ அதோடைய வெளிப்பாடாக தான் நான் இதை பார்க்குறேன். முதல்ல வந்து வன்னியர் இளைஞர்களோ இல்லை வந்து சாதி வெறி மோட்டிவேட் பண்ணக்கூடிய இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து நீங்கள் தலித் இளைஞர்கள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்தினாவோ, இல்லை அவங்க வீட்டை கொளுத்தினாவோ, இல்லை நீங்கள் வந்து அவங்கள படுகொலை செஞ்சாவோ உங்களால் குற்றவாளியாக மட்டும்தான் ஆக முடியுமா தாண்டி உங்களால் நீதிபதி ஆக முடியாது. இன்னைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் யாராக இருக்கிறாங்க, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்னைக்கு யாராக இருக்கிறாங்க, ஐஐடியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் யாராக இருக்கிறாங்க, வைஸ் சான்சலர் யாராக இருக்கிறாங்க, ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய உயர் செயலாளர்கள், செக்ரட்டரிஸ், ஹையர் செக்ரட்டரிஸ் யாரா இருக்காங்க? இவர் ஜஸ்டிஸ் ஹரிபரந்தாமனும் சந்துருவும் அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. நீதிபதிகள் வந்து பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரோட பங்களிப்பும் தாழ்த்தப்பட்ட மக்களோட பங்களிப்புமே கிடையாது, பர்டிகுலர் வகுப்பினர் மட்டும் தான் அதிகமாக இருக்காங்க விஷயம் சொல்லியிருந்தாங்க. இப்போ திமுக சார்பில் ஆர்எஸ் பாரதி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி உரிய பிரதிநிதித்துவம் வேண்டி வந்து போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அது விஷயம் என்னன்னா, நீங்கள் தலித் மக்கள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்தினா, அவனை படுகொலை செஞ்சா, அவனோட வீட்டை நீங்கள் கொளுத்தினா உங்களால் ஒருபொழுதும் நீதிபதி ஆக முடியாது. குற்றவாளியாக தான் நீங்கள் ஆக முடியும். அங்கே ஐஐடியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களோ இல்லை வைஸ் சான்சலர்ஸோ இல்லை யூனியன் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸோ இவங்களை எல்லாருமே யாராக இருக்கிறாங்க, வன்னியர்கள் இருக்கிறாங்களா? அப்போ அதை நோக்கி உங்களுடைய கேள்வி இருக்கணும், உங்களுடைய போராட்டம் இருக்கணும், உங்களுடைய எதிர்ப்பு இருக்கணும். உனக்கும் கீழே இருக்கவங்க மேலே நீ ஆதிக்கம் செலுத்துவே அப்படின்ற அந்த ஒரு பண்பு இருக்குல்ல, அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, இது வந்து சமுதாயத்திற்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது. இவங்க என்ன அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை அந்த இளைஞர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. வன்னியர் இளைஞர்கள் எல்லாருமே வந்து சாதி வெறி பிடிச்சவங்க அப்படின்னு நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்க விரும்பல. அவங்களை நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் வழி நடத்துறீங்க, அந்த விதத்தில் தான் அவன் எக்ஸ்போஸ் ஆவான். நீ வந்து உனக்கு வந்து வெறி வரணும், நீ நம்ம ஆண்ட பரம்பரை, நீங்கள் வந்து உன்னுடைய புஜத்தை உயர்த்தி கொண்டு நட அப்படின்னு சொல்கிறீங்க. இவங்களை அந்த மாதிரி நீங்கள் வந்து சாதி ரீதியாக வந்து வெறியேற்றி விட்டுட்டு நீங்கள் வந்து டால்ஃபின் வியூ பார்க்க போயிடுவீங்க. ஈசிஆரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை நோக்கி நகர்ந்துருவீங்க. ஆனால் இந்த மக்களால் வந்து ஒரு மருத்துவர் ஆக முடியுமா? உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் மருத்துவராக இருக்கிறாங்க, சினிமா ப்ரொடக்ஷனில் இருக்கிறாங்க, எல்லாருமே வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. நீங்கள் நடத்தக்கூடிய கல்லூரியில் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியர் இளைஞர்களுக்கு எத்தனை சதவீதம் நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்குறீங்க, இடஒதுக்கீடு கொடுக்குறீங்களா? அவங்களுக்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறீங்களா? சிஎன்ஆர் ராமமூர்த்தி இந்த விஷயத்தை சொல்லியிருந்தாரு. அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வன்னியர் மக்களுக்கு அப்போ முழுக்க அது வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு மோட்டிவ்ல தான் நீங்கள் நடக்குது. அப்போ அந்த மக்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்காக என்ன பேசுறீங்க நீங்கள்? இன்றைக்கும் நாடாளுமன்றத்தில் மிக குறைந்த வருகை பதிவேடு கொண்ட ஒரு எம்பி யாருன்னா அன்புமணி அவர்கள் தான். ஆனால் எங்களுடைய தலைவர்
ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமல்லாம பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய மருத்துவ இடஒதுக்கீடுல அவங்களுக்கான அந்த உரிமை மறுக்கப்படும் போது முதலாள கொஸ்டின் பண்ணவர் எங்களுடைய தலைவர் தான் கொஸ்டின் பண்ணாரு. ஓபிசி ஃபெடரேஷன், ஆல் இந்தியா ஓபிசி ஃபெடரேஷன் இதுக்காக திருமாவளவனுக்கு நன்றி சொல்லியிருந்தோம். அப்போ நாங்க என்ன பண்றோம்னா இந்த வர்ணாசிரம கோட்பாடு அடிப்படையில் பாதிக்கப்பட்ட எல்லா சமூகத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க என்ன பாக்குறீங்கன்னா இடைநிலை சாதிக்குள்ள ஒரு ஆதிக்க மனப்பான்மையை உருவாக்கி உனக்கு மேல இருக்கிறவனை நோக்கி நீ கேள்வி கேட்காம உனக்கும் கீழே இருக்கக்கூடியவனை நோக்கி நீங்க வந்து அவனை திசை திருப்புறீங்க. புல்லட் ஓட்டிட்டு வந்தான்றதுக்காக நீ அவனை கையை பிடிச்சி வெட்டுற. ஆனா நீ அவனை வெட்டுறதுனால நீ எந்த ஒரு உயர்வான பதவிக்கு நீ உன்னால போக முடியாது. உனக்கு மேல அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவிகளை அனுபவிச்சுக்கிட்டு உனக்கு மேலேயே பறந்துட்டு இருக்கிறான் ஒருத்தன். அவன் அந்த ஒரு பாப்புலேஷன்ல 3% தான் இருக்கிறான். ஆனா இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான போஸ்டிங் அவன் கேப்சர் பண்ணி வச்சிருக்கான். அப்ப அவனை நோக்கி வந்து உன்னுடைய வந்து எதிர்ப்பு குரல் இருக்கணும், உன்னுடைய வந்து நீ எதிர்வினை ஆச்சுனா அவனுக்கு கீழே இருக்கிறவனை நோக்கி நீ வந்து நகர்ற அப்படின்னா அது வந்து சரியான ஒரு அணுகுமுறையே கிடையாது. ஆண்ட பரம்பரைன்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு நீ என்னவா இருக்கிற அப்படின்றத நீ எக்ஸ்போஸ் பண்ணிடுற. அப்போ நீங்க பிரசிடென்ஸ்ல என்ன, நீ ஆண்ட பரம்பரை கிடையாது. இன்னைக்கு நீ வந்து ஒரு பெட்ரோலுக்கு வந்து வண்டிக்கு பெட்ரோல் போடக்கூடிய சூழல் கூட உனக்கு இல்லாம அந்த வறுமையில் வாழக்கூடிய எத்தனையோ வன்னியர் இளைஞர்கள் இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு உன்னுடைய விலைவாசி உயர்ந்ததுக்கு யார் காரணம்? பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்ததுக்கு யார் காரணம்? கேஸ் உயர்வுக்கு இங்கே யார் காரணம்? நமக்கு சரியான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காததுக்கு யார் காரணம்? ஒன்றியத்தில் எல்லா அதிகாரங்களும் குவிக்கப்பட்டிருக்கு. உனக்கான எல்லா கான்ஸ்டிடியூஷனலாக உனக்கு சொல்லியிருக்கக்கூடிய எந்த உரிமையும் அவங்க நடைமுறைப்படுத்துறது கிடையாது. அப்போ இந்த மக்களை அவங்கள நோக்கி நீங்கள் வந்து வழி நடத்தாமல் அவங்கள நோக்கி நீங்கள் கேள்வி கேட்க வைக்காம உனக்கும் கீழே இருக்கிறவனை நோக்கி நீ ஒரு ஆதிக்கம் செலுத்த வைக்கிறீங்களா? இது வந்து ஒரு நல்ல பண்பு கிடையாது. இது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானது கிடையாது. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வெகு நாட்கள் இவங்களுடைய அரசியல் வாழ்க்கை வந்து முற்று பெறும். இவங்க அதை நோக்கி வந்து நகர முடியாது. அது அவங்க அம்பலப்பட்டு போவாங்க. இல்லை தொடர்ச்சியாக வந்து ஆனால் அந்த பக்கத்துல வந்து பாமக சார்பாக வைக்கிற கோரிக்கை குற்றச்சாட்டு அப்புறம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க திருமாவளவன் தான் இப்படி காயினிங் பண்ணுறாரு, அடங்க மறுப்போம் அத்துமீறுவோம்ன்ற விஷயங்கள் இவங்க தான் காயின் பண்ணி விடுறாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க குற்றச்சாட்டு. அடங்க மறுப்போம் அத்துமீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து ரியாக்ஷன். நாங்கள் அந்த விஷயத்தை பண்ணதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு டிஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட், இது ஒரு டிஃபென்சிவ் ஸ்லோகன். இது அடங்க மறுப்போம்னா யார்? என்ன நீ அடக்க நினைக்கிற, அதனால அடங்க மறுப்போம். திமிரி எழுவோம்னா என்ன? நீ என்னை அமுக்க நினைக்கிற, நீ உன்னை அழுத்த நினைக்கிற, என்ன உன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி என்னை வந்து கம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ற. திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம். தேடி போய் அடின்னு சொல்லலை எங்கள் தலைவர். யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறாலும் சும்மா ஊர் தெருவுக்குள்ளே புகுந்து சும்மா இருக்கிறவனை போய் தேடி போய் அடின்னு சொல்லலை, திருப்பி அடின்னு தான் சொல்கிறோம். அப்போ இந்த விஷயம் வந்து ஒரு டிஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட். இப்போது ஒரு எங்கள் தலைவர் கூட அருமையாக ஒரு இடத்துல விளக்கியிருப்பார். பருந்து வந்து குஞ்சுகளை வந்து எடுக்க வரும்பொழுது தாய்க்கோழி என்ன பண்ணும்னா வந்து குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக பருந்தை அட்டாக் பண்ணும். அப்போ இந்த இடத்துல வன்முறையாளர் யாரு? பருந்து வன்முறையாளரா இல்லை தாய்க்கோழி வன்முறையாளரா? பருந்து தான் வன்முறையாளர். நீ அடிக்கிற, நான் திருப்பி அடிக்கிறேன், தேடி போய் நான் அடிக்கல. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து பல முறை எங்க தலைவர் இதுக்கான விளக்கத்துக்கு கொடுத்துட்டார். நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க என்ன விதைச்சிங்களோ அது இப்போ வந்து அங்கங்க வந்து வெளியில வருது, அது எக்ஸ்போஸ் ஆகுது. நீங்க வந்து நீங்க இந்த சமுதாயத்துல கட்டமைச்ச சாதியவாத எண்ணங்கள் என்ன? 81 vs 19 மோதி பார்க்கலாமா வான்னு கூப்பிட்டாலு நாடக காதல்னு ஒரு விஷயத்தை நீங்க உருவாக்குனீங்க. நான் என்ன கேட்குறேன், பொருளாதார அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு பார்க்காம உங்களால் வந்து உங்கள் சக வன்னியரோட வந்து குடும்ப உறவு உங்களால் கொள்ள முடியுமா? நீங்கள் படிக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனில் அவங்களுக்கான அதிகாரத்தை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்களா? எதுவும் கிடையாது. அப்போ அந்த மக்களை முழுக்க அந்த மக்கள் முழுவதுமா சாதி வெறி பிடிச்சிருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த மக்களுக்குள்ளும் ஒரு மைக்ரோ மைனாரிட்டி குரூப் குறிப்பிட்ட அளவான வன்னியர் மக்கள் விசிகாவுமே ஆதரவு அந்த பேரணியில் வந்து நீங்கள் எங்கள் திருச்சியில் வந்து எங்களுடைய வந்து திருச்சியில் வந்து நாங்கள் ஒரு பேரணி ஒன்று நடத்தினோம். அந்த பேரணியில் லட்சக்கணக்கான சிறுத்தைகள் பங்கேற்றாங்க. அந்த திருச்சி பேரணியில் அந்த திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி கொடி எந்த விதமான சேதமும் இல்லாமல் ரொம்ப கம்பீரமாக பறந்துட்டு இருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் கூட அந்த இடத்துல ஏற்படலை. நினச்சிருந்தா வந்து எங்கள் தலைவர் வந்து அந்த இடத்துல நாங்கள் இத்தனைக்கும் பாதிக்கப்பட்டவங்க அந்த கொடிக்கம்பத்தை வந்து என்ன வேணால் செஞ்சுருக்க முடியும். அதை செஞ்சாங்களா? அப்படி கிடையாது. அப்போ எங்கள் தலைவர் எங்களை வந்து ஆதிக்கத்திற்கு எதிராக வந்து பேச வைக்கிறார், ஆதிக்கத்திற்கு எதிராக எங்களை அரசியல்படுத்துகிறார். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கும் கீழே இருக்கிறவங்க மேலே ஆதிக்கம் செலுத்துவதற்கு என்னெல்லாம் வழிமுறையோ அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. சொல்லிக் கொடுத்துட்டு இந்த பக்கம் அவனை வன்முறையாளராக மாற்றிட்டு நீங்கள் ஒரு சொகுசு வாழ்க்கையை நோக்கி நகர்ந்து போகிறீங்க. இதுதான் தவறுன்னு சொல்கிறேன். அந்த மக்களை ஏன் அப்படி வழி நடத்துறீங்க? இல்லை தொடர்ச்சியாக பாமக சார்பில் இருக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த 10.5 இடஒதுக்கீடு, அந்த 10.5 இடஒதுக்கீடு கேட்டப்போ இந்த ட்ரெயின் மேலே கல் வீசின சம்பவம்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் தொடர்ச்சியாக இந்த எம்பிசி ரிசர்வேஷன்றது தமிழ்நாட்டுக்குள்ளே சம்மந்தப்பட்டது 10.5ன்றது ஆல்ரெடி அவங்க 15% அனுபவிக்கிறாங்கிற மாதிரி ஆர்டிஐ டாக்குமெண்ட்ஸாக வந்துச்சு. அது அதிகாரப்பூர்வமான தகவல்லாம் கூட தெரியவில்லை. ஆனால் இந்த 10.5 இவங்க பிடிச்சிருக்காங்க. 10.5ன்றது தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான். அந்த 20% ரிசர்வேஷனை இவங்களால சென்ட்ரலில் கிளைம் பண்ணவே முடியாது.
ஆல்ரெடி கொடுத்துருக்கு எக்ஸிஸ்டிங்காக இருக்குது எம்பிசி ரிசர்வேஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறதுல இந்த ஓபிசிக்கான வாய்ப்புகள், ஓபிசிக்கான ரிசர்வேஷன் ப்ராப்பராக ஃபில் ஆகப்படல, இன்னுமே அந்த ரெப்ரசன்டேஷன் கிடைக்கலன்றப்போ இந்த விஷயங்கள்லாம் ஏன் பாமக பேசவே மாட்டேங்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸாக இருந்து சரி, ஒட்டுமொத்த ஓபிசிக்காகவும் இவங்க ஏன் பேச மாட்டாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அந்த எம்பிசி 20% ரிசர்வேஷன் போயிடுன்றதை மட்டும் தான் இவங்க பேசுகிறாங்களே தவிர்த்து, அந்த வெளியில் இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஓபிசி ரிசர்வேஷன் 30%ல் இவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் இருக்குது, அதுலேயும் இவங்க ஃபில் ஆக மாட்டேன்றாங்கிற ஒரு கேள்வின்றது ஏன் பாமக பக்கத்துலேருந்து வரதே கிடையாது? ஏன் வர்றது கிடையாதுன்னா, அவங்களுக்கு ரைடு பார்த்தா பயம். அவங்களுக்கு வந்து முறைகேடாக வந்து மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்த வழக்கு இன்னமும் வந்து நிலுவையில் இருக்குது. ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் அவங்கள பயமுறுத்துது. ரெண்டாவது நான் கேட்குறேன், பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமை எந்த அளவுக்கு பறிக்கப்பட்டிருக்கிறதுன்றதை வந்து நம்மளால பட்டியலிட முடியும். இடஒதுக்கீடுலேருந்து இவங்க எல்லா கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸும் பிரைவேடைசேஷன் நோக்கி நகர்த்துறாங்க. மருத்துவம் சார்ந்த விஷயம் இவங்க பேசணுமே. மருத்துவ கல்லூரி பிஜி மெடிக்கல் சீட்ஸுக்கான நீட்னு வச்சு அதுக்கப்புறமா அதுக்கான ரிசர்வேஷன் நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க. இப்போ நீட் எக்ஸாமில் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க இளைஞர்கள் மட்டும் இல்லை வந்து மாணவர்கள் மட்டுமா வந்து பாதிக்கப்படுறாங்க? பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்களும் பாதிக்கப்படுறாங்கல்ல. இப்போ இந்த நீட்டாக இருக்கட்டும், கல்வி ரீதியாக இவங்க எடுத்திருக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளாக இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லையுமே பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க? குறிப்பாக மருத்துவ பார்த்தா இவங்களை விட அவங்க தான் டபுள் மடங்கு பாதிக்கப்படுறாங்க. இப்போ இதை எதிர்த்து அன்புமணி ராமதாஸ் என்னைக்கான வந்து ஒன்றிய அரசு நோக்கி கேள்வி கேட்டிருக்கிறாரா? மோடியை நோக்கி கேள்வி கேட்டிருக்கிறாரா? முதல்ல இவர் கேள்வி கேட்கறதுக்கு இவர் நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கிறாரா? நாடாளுமன்றத்தில் வந்து இவர் யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ்? நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு போறீங்க, நீங்கள் ராஜ்யசபா எம்பியாக இருந்தால் கூட ராஜ்யசபா எம்பியில் தமிழகத்திற்கு எதிராக கொண்டு வரப்பட்ட எத்தனையோ சட்ட மசோதாக்கள் வந்து விவாதத்துக்கு வரும்போது அன்புமணி அவர்கள் போகவே இல்லை, லீவ் போட்டு வீட்டில் இருக்கிறார். அப்போ இவர் என்ன சொல்றாரு? இவர் வந்து ஜிகே மணியை கேள்வி கேட்கிறார். நீங்கள் என்ன போயிட்டு வந்து சட்டமன்றத்தில் கிழிக்க போகிறீங்க? ஒரு டைம் ஆயிடுச்சுன்னு நாங்கள் சட்டமன்றத்துக்கு போகணும்னு சொல்லக்கூடிய ஜிகே மணி அவர்களை நீங்கள் என்ன போயிட்டு அங்கே கிழிச்சிட போகிறீங்க? அங்கே போயிட்டு என்ன உங்களால் செஞ்சிட முடியும்? அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி முகம் சுளிக்கும் அளவு அவர் வந்து அவருடைய நடவடிக்கை இருந்தது. அப்போ போகிறவரையும் தடுக்கிறீங்க, நீங்களும் போக மாட்டீங்க, அந்த மக்களுக்காகவும் பேச மாட்டீங்க. ஆனால் அந்த மக்களை வன்முறையை நோக்கி நீங்கள் தொடர்ந்து நகர்த்திக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுடைய குடும்பம் ரொம்ப சஃபஸ்டிகேட்டான ஹைஃபை லைஃப் ஸ்டைலில் ஒரு வாழ்க்கை உங்களுக்கு. வீட்டிலேருந்து எழுந்து வந்ததும் டால்ஃபின் வியூ தான் எங்கள் வீட்டுக்கார் பார்ப்பார். அதை பார்த்ததும் டால்ஃபின் தேடி வரோன்ற அளவுக்கு இவங்க வந்து ஒரு சொகுசான ஒரு எலைட்டான ஒரு லைஃப்பில் இருக்கிறாங்க. அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்களா? அவங்களுடைய சூழல் எப்படி இருக்குது? அவங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குது? அவங்களுடைய கல்வி நிலை எப்படி இருக்குது? அதுக்காக நீங்கள் பேசியிருக்கிறீங்களா? அதுக்காக இன்றைக்கான குரல் கொடுத்துருக்கீங்க? சொந்தமாக நீங்கள் நடத்தக்கூடிய நிறுவனத்தில் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி வச்சுருக்கீங்களா? கிடையவே கிடையாது. அப்போது இவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபேக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அது இல்லாமல் அந்த சோழமண்டல மாநாட்டில் ஏறக்குறைய பல ஓபிசி லீடர்ஸாக இவங்க கூப்பிட்டுருந்தாங்க. முக்குளத்தூர் ஆகட்டும் சரி, பல பேர் இவங்க கூப்பிட்டுருந்தாங்க. இவ்வளோ பேரை கூப்பிட்டு இவங்க மாநாடு போடுறப்போ ஒட்டுமொத்தமாக இவங்களோட கன்சர்வேட்டிவாக போயிட்டு ஒரு ஆல் இண்டியா ஓபிசி ஃபெடரேஷன் வரைக்கும் இவங்க இது பண்ணி மொத்தமாக ஓபிசி மக்களுக்கு நடற அந்த பாதிப்புகளையோ இல்லை ரிசர்வேஷன் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலன்றது இவங்க ஏன் கேட்க மாட்டேன்றாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இவங்க முதல்ல யாரை நோக்கி கேள்வி கேட்கணுன்றதுல இவங்களுக்கு ஒரு தெளிவு கிடையாது. இவங்க யாரை நோக்கி கேள்வி கேட்கணும்? யார் நம்மளுடைய உரிமையை பறிக்கிறானோ அவங்ககிட்ட தான் நீங்கள் போய் கேள்வி கேட்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் கதைலாம் கரெக்டாக தான் எழுதுறீங்க, சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் எல்லாமே ஓகே தான். பட் டூ அட்ரஸ் தப்பாக இருக்குது. நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அதை கேட்டுட்டு இருக்கீங்க, ஏன் யூனியன் கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் அதை கேட்க மாட்டேன்றீங்க? அப்போது நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறீங்க. நீங்கள் எப்படி ஒரு இளைஞர்களை தயார்படுத்தியிருக்கிறீங்க? எங்களுடைய மாநாடு திருச்சி மாநாடு வந்து பாருங்கள். அந்த மாநாட்டில் பாமக கொடி எவ்வளவு கம்பீரமாக அந்த அவ்வளவு லட்சக்கணக்கான சிறுத்தைகள் மத்தியிலையும் பறக்குதுன்றதை நீங்கள் பாருங்கள். அப்புறம் எங்கள் கட்சி கொடியை நீங்கள் வந்து சேதப்படுத்துறீங்கன்னா இதுக்கு நாங்கள் வந்து எங்கள் தலைவர் வந்து ரொம்ப முற்போக்காக சிந்திக்கக்கூடியவர். அவர் இதுக்கு வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணால் என்ன ஆயிருக்கும்? எவ்வளோ பெரிய வந்து தமிழ்நாட்டில் ஒரு சாதிய கலவரம் இங்கே நடந்திருக்கும், எவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அதில் எவ்வளோ பெரிய பொருளாதார சேதம் ஏற்பட்டிருக்கும், எவ்வளோ எலண்டோ இஷ்யூ ஏற்பட்டிருக்கும். அப்போது ஒரு மக்களை நீங்கள் வந்து உனக்கு பின்னால் திரண்ட கூட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் பின்னால் 10 லட்சம் பேர் கூடினாங்க பௌத்த மதத்துக்கு மாறுவதற்கு. அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் நினைச்சிருந்தாருன்னா அவ்வளவு மக்கள் கூட்டத்தை ஒரு வன்முறையை நோக்கி நகர்த்திருக்க முடியும். ஏன்னா அன்னைக்கு பாதிக்கப்பட்டவங்க விக்டிம்ஸ் அவங்க எல்லாருமே அவங்கள நோக்கி வந்து ஒரு வன்முறை, ஒரு பெரிய ஒரு வன்முறையை காட்ட அவரால் வந்து நிகழ்த்திருக்க முடியும். ஆனால் அதை நோக்கி நகர்த்தினாரா? கிடையாது. அறிவு வசப்படுத்தி அவர்களை வந்து இன்டெலெக்சுவலான ஒரு ரூட்டை காட்டினார். எங்கள் தலைவரும் அப்படிதான். எங்கள் தலைவர் பின்னால் 15 லட்சம் பேர் நாங்கள் கூடணும் வெள்ளும் ஜனநாயக மாநாட்டில். ஆனால் எங்கள் தலைவர் ஒரு இடத்துல கூட எங்களை வந்து தவறாக வன்முறையை நோக்கி எங்களை வழிநடத்தலை. நீ யாரை நோக்கி? நமக்கு பிரதான எதிரி, அரசியல் எதிரி யார்? அவனை நோக்கி தான் நாங்கள் ஷார்ப்பாக கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் முடிஞ்சால் உங்களை பின்னால் வரக்கூடிய வன்னிய இளைஞர்களுடைய உரிமையை பேசுங்க. அவங்க யாரால பாதிக்கப்படுறாங்கன்றதை அவங்களை எஜுகேட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு அவங்களை சாதி வெறியை தூண்டி விடாதீங்க. ஓகே சார். ஆனால் இப்போ இவங்க தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து மகாபலிபுரத்தில் ஒரு மாநாடு நடத்திருந்தாங்க. அதுலேயுமே எல்லா கம்யூனிட்டி ஆளுங்களையும் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ பேசுகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க ஏன் போலீஸ் ஆகிறதில்ல, நம்ம ஆளுங்க நீதிபதி ஆகிறதுல நம்ம விஷயம்லாம் சொல்கிறாங்க. அதுக்கான எந்த ஒரு முன்னெடுப்பையும் இவங்க ஏன் எடுக்க மாட்டேன்றாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல.
இதை நம்ம தொடர்ந்து வச்சுட்டு இருக்கிறோம். நம்ம ஆள் ஏன் போலீஸ் ஆக மாட்டேன்றாங்க, நம்ம ஆள் ஏன் வந்து நீதிபதி ஆக மாட்டேன்றாங்கன்னு கேட்குறீங்கல்ல, நான் அதை தான் சொன்னேன். இவர் ராமதாஸ் அவர்கள் 2 தோளையும் உயர்த்திட்டு புஜெட்டை உயர்த்திட்டு இப்படி நடந்து போகணும்னு சொல்றவரு, நல்லா படிங்க, நம்ம ஆளுங்க ஐஏஎஸ் ஆகணும், நம்ம ஆளுங்க வந்து இது ஆகணுன்ற மாதிரி விஷயங்கள் அவர் ஏன் அதாங்க அதை நான் சொன்னது ஸ்டார்டிங்கில் நான் சொன்னது தான். நம்மெல்லாம் ஆண்ட பரம்பரை புஜத்தை உயர்த்தி கொண்டு நடங்க, உனக்கு வெறி வரணும்னு சொல்லிட்டு இந்த மக்களை சாதி வெறியினால் வந்து ஊக்குவிச்சுட்டு நீங்கள் ஒரு பக்கம் ஈசிஆரில் டால்ஃபின் வியூ பார்க்க போயிடுவீங்க. ஆனால் இந்த மக்கள் என்னவா ஆவான்? அவன் குற்றவாளியாக தான் மாறுவான். அவன் நீதிபதியாக மாற போகிறது கிடையாது. அவன் ஐஐடியில் பேராசிரியராக மாற போகிறது கிடையாது. அவன் வைஸ் சான்சலராக மாற போகிறது கிடையாது. அவன் உயர்நீதிமன்ற நீதிபதியாக மாற போகிறது கிடையாது. உச்சநீதிமன்ற நீதிபதியாக மாற போகிறது கிடையாது. அவன் ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய அந்த செக்ரட்டரிஸ் இருக்குல்ல, அந்த போஸ்டிங் நோக்கி அவன் நகர போகிறது கிடையாது. அப்போ இங்கே இருக்கக்கூடியவங்களாம் யார் இருக்கிறா? அந்த இடத்துக்கு நம்மளால ஏன் போக முடியல? அப்போ அந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணி வச்சுட்டு இருக்கிறவங்க யாரு? அப்போ அவங்கள பாதுகாக்கக்கூடிய அரசியல் அமைப்பு எது? அவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஐடியாலஜி யாரு அப்படின்றத ஆர்எஸ்எஸ், பிஜேபி, பார்ப்பனியம் இதை நோக்கி இவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்களா? இதுவரை எங்கேயாவது ஒரு இடத்துலனா அதை நோக்கி கேள்வி கேட்டிருக்கிறாங்களா? அதை விட்டுட்டு ஊருக்குள்ளவே அவன் ஆல்ரெடி பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பான். அவனுக்கு வந்து ஆல்ரெடி வந்து கல்வி ரீதியாக அவனுடைய உரிமை ஆண்டாண்டு காலமாக மறுக்கப்பட்டிருக்கும். உன்னுடைய ரொம்ப பின்னோக்கி இருப்பான். அவங்ககிட்ட போயிட்டு நீ வந்து உன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துன்னு அந்த மக்களை டைவெர்ட் பண்றது இருக்குல்ல, இது வந்து முழுக்க முழுக்க அந்த மக்களை உங்களை நம்பி வர ஒரு கூட்டத்தை நீங்க மோசம் பண்றீங்க, தவறா வழிநடத்துறீங்க. எங்களுடைய தலைவர் உங்க வன்னியர் இளைஞர்களுக்காகவும் வன்னியர் மக்களுக்காகவும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்துட்டு இருக்காரு. என்னால் லிஸ்ட் கொடுக்க முடியும். எங்க தலைவர் எந்தெந்த விஷயத்துக்கு ஓபிசி இஷ்யூக்கு நாடாளுமன்றத்தில் பேசினார் அப்படின்றத எங்களுக்கு லிஸ்ட் கொடுக்க முடியும். ஒரே ஒரு நாள் கூட எங்களுடைய தலைவர் நாடாளுமன்றத்தில் முக்கிய மசோதாக்கள் விவாதத்துக்கு வரும்போது எங்க தலைவர் ஆப்சென்ட் ஆனதே கிடையாது. ஆனா அதுக்கு அப்படியே மாறா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எல்லா முக்கிய மசோதாக்கள், தமிழ்நாட்டு நலம் சார்ந்து வரக்கூடிய எல்லா முக்கிய மசோதாக்கள் வரும்போதும் ஆப்சென்ட். அப்போ ஒன்றிய அரசு நோக்கி நீங்க கொஸ்டின் பண்ண மாட்டீங்க. யார் வந்து கல்பிரிட்டோ, யார் வந்து நம்மளுக்கு எதிராக வந்து செயல்படுறானோ அவனை நோக்கி நீங்க கேள்வி எழுப்ப மாட்டீங்க. நமக்கு கீழே இருக்கிறவனுக்கு மேல நீங்க ஆதிக்கம் செலுத்துவதற்கு உங்களுடைய இளைஞர்கள் நீங்க தயார்படுத்துவீங்க. அவங்கள வந்து சாதி ரீதியா மோட்டிவேட் பண்ணுவீங்க. விசிகா கொடிக்கம்பத்தை நீங்க அறுத்துட்டா, கொடிக்கம்பத்தை கீழே சாச்சிட்டா கட்சி வந்து விழுந்துருமா? இன்னைக்கு கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்குங்க. நீங்க எப்போ வந்து 19 வெர்சஸ் 81ன்ற ஒரு ஃபார்முலாவை தமிழ்நாட்டை நடைமுறைப்படுத்தினீங்களோ அதுதான் விசிகாக உடைய வளர்ச்சி, அதுதான் உங்களுடைய வீழ்ச்சி. நாங்கள் என்ன பண்ணோம்? அதுக்கு மாறா டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் யூனிட்டி பண்ணுறக்கூடிய ஒரு வேலையில் இறங்கணும். ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பது எப்படி அப்படின்ற ஒரு கான்செப்ட் நாங்கள் கையில் எடுத்தோம். அதனுடைய பலன் தான் இன்னைக்கு எங்ககிட்ட 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க, 2 எம்பி இருக்கிறாங்க. கட்சி வந்து ஒரு மாநில கட்சியா தென்னிந்தியாவிலேயே முதல் அம்பேத்கர் மூமெண்ட் வந்து ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்குன்னா அது விசிகா தான். ஸோ அப்போ எங்களுடைய வளர்ச்சின்றது எப்படி இருக்கு? அப்போ நாங்கள் எப்படி அங்குலமாக வளர்ந்தாலும் ஆழமாக வளர்றோம். நாங்கள் உங்களை மாதிரி நாங்கள் வந்து எங்களை பின்பற்றி வரக்கூடியவங்களை வந்து நாங்கள் வந்து தவறான ஒரு வழியில் சாதி வெறியில் நாங்கள் மோட்டிவேட் பண்ணல.